சகனா வவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. இருபத்தி ஆறாவது மந்திரம். ஸ்வோபாவா மர்த்யஸ்ய யதந்தகைததே சர்வேந்திரியாணாம் ஜரயந்தி தேஜஹ அபி சர்வம் ஜீவிதமல்பமேவ தவைவ வாஹாஸ்தவ நிருத்யகீதே ஆத்ம தத்துவத்தை அறிய வேண்டும் என்று நச்சிகேதன் யமதர்மராஜாவிடம் மூன்றாவது வரமாக கேட்டான். முதலில் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு முமுக்ஷுத்துவம் இருக்கின்றதா என்று சோதித்தார். எவ்விதம் சோதித்தார்? இந்த ஆத்ம தத்துவத்தை, இந்த ஞானத்தை அடைவது என்பது அவ்வளவு சுலபமல்ல. அது மிக மிக கடினம். தேவர்கள் கூட இதில் சந்தேகப்பட்டார்கள். ஆகவே வேறு வரத்தை கேள் என்று நச்சிகேதனிடம் கூறினார். பிறகு நச்சிகேதன் என்ன சொன்னான்? தேவர்கள் கூட சந்தேகப்படுகின்ற இப்படிப்பட்ட ஞானத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். கடினம் என்று நீங்கள் கூறினால் அதிக முயற்சி தேவை. அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆகவே இதே வரம்தான் எனக்கு தேவை என்று கூறினான். இரண்டாவதாக யமதர்மராஜா வைராகியம் இருக்கின்றதா என்ற பரீட்சை செய்கின்றார். அவர் என்ன சொன்னார்? முதலில் இந்த வரத்திற்கு பதிலாக இந்த உலகத்தில் உனக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ அதை அனைத்தும் நீ கேள் என்று கூறினார். இக லோகத்தையே உனக்கு கொடுக்கின்றேன் என்றும் கூறிவிட்டார். முதலில் இந்த உலகத்தில் பெரிய பூமியை நீ தேர்ந்தெடு, உன்னுடைய ராஜ்யம் ஆக்குகின்றேன் என்றார். பிறகு இந்த பூமியில் எதெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் தருகின்றேன். சந்தத பிரார்த்தயஸ்வ, உன்னுடைய விருப்ப போல் கேள் என்று கூறினார். அதற்கும் நச்சிகேதன் அசையவில்லை. ஆகவே இகலோகத்திற்கு பிறகு பரலோகத்தில் உள்ள பொருள்களை கூறினார். மனிதனால் அடையப்பட முடியாத பொருள்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று கூறி இமா ராமாகா சரதாகா சதூர்யாகா, எப்படிப்பட்டவைகள் இவைகள்? மனுஷ்யைஹி ந லம்பனீயாகா, இந்த இகலோக மனிதர்களால் அடைய முடியாத தேவலோகத்தில் உள்ள பெண்கள். பிறகு எப்படிப்பட்டவர்கள்? ரதத்துடன் கூடியவர்கள், இசைக்கருவியுடன் கூடியவர்கள். இவைகளையெல்லாம் உனக்கு நான் தருகின்றேன். அப்படி என்னால் தரப்பட்ட அவர்களை கொண்டு பரிச்சாரயஸ்வ, உனக்கு பணிவிடை செய்வதற்காக நீ பயன்படுத்திக் கொள் என்றெல்லாம் பரலோகத்தில் உள்ள பொருள்களையெல்லாம் உனக்கு தருகின்றேன் என்று கூறினார். இதை கேட்ட நச்சிகேதன் பதில் கூறுகின்றான் 26வது மந்திரத்திலிருந்து. நச்சிகேதனுக்கு ஒரு நிமிடம் ஆவது சரி இவைகளெல்லாம் நாம் கேட்டு அனுபவித்தால் என்ன என்ற சலனமும் சந்தேகமும் வரவில்லை. நச்சிகேதன் ஒரே வரியில் சொல்லி இருக்கலாம், எனக்கு இவைகள் வேண்டாம் என்று. ஆனால் இந்த இடத்தில் நச்சிகேதன் என்ன செய்கின்றான்?
நான் ஏன் இவைகளை நிராகரிக்கின்றேன் என்ற காரணத்தை நச்சிகேதன் கொடுக்கின்றான். நச்சிகேதன் மூலமாக உபனிஷத் நமக்கு கொடுக்கும் முக்கியமான உபதேசம். அதாவது நச்சிகேதன் 3 காரணங்களை கொடுக்கின்றான். இந்த காரணங்களினால் நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கின்றான். இந்த நச்சிகேதனுடைய காரணம் எதை காட்டுகிறது என்றால், அவனுக்கு இந்த அனித்தியமான பொருள்களில் இருக்கின்ற வைராகியம் விவேகத்திலிருந்து உதித்தது என்று தெரிய வருகிறது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், சிறு பையனான நச்சிகேதனுக்கு வாகனத்தில் இருக்கின்ற சுகம், இசையில் இருக்கின்ற சுகம், பூமியை ஆட்சி செய்வதில் இருக்கின்ற சுகம் தெரியாது. ஒரு சிறு குழந்தைக்கு நீ இந்த நாட்டுக்கு தலைவராக உன்னை நியமிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பவர், அந்த பதவியில் வருகின்ற சுகத்தை அனுபவிக்கின்ற வயது கிடையாது. அல்லது உனக்கு வாகனத்தை தருகின்றேன் என்று சொன்னால் வாகனத்தினால் வருகின்ற சுகத்தை அனுபவிப்பதற்கு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆகவே இந்த பொருள்களினுடைய சுகத்தை அறியாமல் நச்சிகேதன் வேண்டாம் என்று கூறியுள்ளான் என்று யமதர்மராஜா நினைக்க கூடாது என்பதற்காக, நீங்கள் கொடுக்கின்ற பொருளினுடைய சுகத்தையும் அறிவேன், அதற்கு பின் இருக்கின்ற துக்கத்தையும் அறிவேன் என்று அவனுடைய விவேகத்தை காட்டுகின்ற மந்திரங்கள் தான் 24, 26, 27, 28, குறிப்பாக 3 மந்திரங்கள். அவன் கூறுகின்ற 3 காரணங்கள். முதல் காரணம், உங்களுடைய பொருளை நான் ஏற்றுக்கொள்ளாததற்கு முதல் காரணமாக கூறுவது நிலையற்றது என்பது. இரண்டாவது காரணம், நீங்கள் எந்த பொருளையெல்லாம் எனக்கு கொடுக்கிறீர்களோ அவைகள் என்னை பலகீனப்படுத்தும், அவைகள் எனக்கு சக்தியை கொடுக்காது, பலகீனப்படுத்தும். மூன்றாவது காரணம், மன நிறைவை அது தராது. இந்த 3 காரணங்களை சொல்கின்றான். அதில் 2 காரணம் 26வது மந்திரத்தில் வருகின்றது. நிலையற்றது, நம்முடைய இந்திரியங்களை பலகீனப்படுத்தும் இந்த 2 காரணம். நிறைவை தராதது என்பது அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. இப்பொழுது நிலையற்றது என்று எப்படி கூறுகின்றான்? முதல் சொல்லை பார்ப்போம். 26வது மந்திரத்தில் முதல் சொல் ஸ்வோபாவாஹா. ஸ்வோபாவாஹா என்பது யமதர்மராஜா என்னென்ன பொருள்களையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொன்னாரோ அந்த பொருளினுடைய தன்மை ஸ்வோபாவாஹா என்பது. ஸ்வக என்றால் நாளைக்கு, சமஸ்கிருதத்தில் ஸ்வக என்றால் நாளை. ஸ்வக பவதிவா ந பவதிவா, நாளைக்கு அந்த பொருள் அப்படியே இருக்குமா இருக்காதா என்ற தன்மையுடைய பொருளுக்கு ஸ்வோபாவாகா என்று பொருள். ஸ்வோபாவாகா என்றால் ஸ்வக என்றால் நாளை, பவதி நாளைக்கு அந்த பொருள் அப்படியே இருக்கிறது, ந பவதி அப்படி இருக்குமா இல்லையா என்கின்ற தன்மையை உடையதுதான் நீங்கள் எனக்கு கொடுப்பதாக கூறுகின்ற பொருள்கள். ஸ்வோபாவாகா என்றால் ஸ்வக பவதிவா நவா, அது இருக்குமா இல்லையா என்று சொல்ல முடியாதபடி இருக்கின்ற பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்கள். ஸ்வோபாவாகா பதார்த்தாக, நீங்கள் எதையெல்லாம் எனக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னீர்களோ அதனுடைய தன்மை என்ன? நிலையற்றது. இந்த நிலையற்றது என்ற கருத்தை தான் நச்சிகேதன் இந்த சொல்லில் பயன்படுத்துகின்றான். இதுவும் அழகான சொல். நாளைக்கு அப்படி இருக்குமா அப்படியே இருக்காதா என்று நம்மால் நிர்ணயித்து கூற முடியாது. அப்படிப்பட்ட பொருளைத்தானே நீங்கள் எனக்கு கொடுக்கிறீர்கள். இப்போ அவர் கொடுக்கின்ற பொருள்கள் நிலையான பொருள் அல்ல. நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு எப்படி கொடுத்தீர்களோ அது அப்படியே நாளைக்கு இருக்குமா அல்லது இல்லையா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையற்ற பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுப்பதாக கூறுகிறீர்கள். இப்போ இந்த நிலையற்ற பொருளை வைத்துக்கொண்டு நான் எப்படி திருப்தி அடைவது? ஆகவே நச்சிகேதன் முதல் காரணமாக எதை வைக்கின்றான்? நிலையற்றது என்ற காரணத்தினால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ சில பேர்த்துக்கு தோன்றலாம்,
நிலையற்றதாக இருந்தாலும் அது இருக்கட்டுமே, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாமேன்னு சில பேர்த்துக்கு ஒரு எண்ணம் வரும். அது நிலையற்றது தான், இருக்கட்டும், அது இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு பிறகு அது போனால் போகட்டுமே என்று சிலருக்கு எண்ணம் தோன்றலாம். ஒரு நிலையற்ற பொருளை நாம் அடைந்து கொஞ்ச நாள் அனுபவித்து விட்டோம் என்றால் அந்த பொருளுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். ஏதாவது ஒரு பொருளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே வந்தால் அந்த பொருளுக்கு அடிமையாகி விடுவோம். பிறகு அது நிலையற்ற பொருள், அது நம்மை விட்டு சென்று விடும். பிறகு அடிமையாக இருக்கின்ற நாம் அந்த பொருள் இல்லாமல் இருந்தால் துயரப்படுவோம். இப்போ நிலையற்ற பொருள் எப்படி நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது? இந்த நிலையற்றது என்று மட்டும் சொன்னால் சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும். நிலையற்றதாக இருந்தால் நிலையற்றதை நான் அனுபவிக்கின்றேனே என்றால், அந்த பொருள் நிலையற்றதாக இருந்த காரணத்தினால் சில காலம்தான் நம்மால் அதை அனுபவிக்க முடியும். ஒரு பழக்கத்தை, ஒரு சுகத்தை நாம் அனுபவித்து பழகிவிட்டால் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கே தெரிகிற நல்ல உதாரணம் என்ன? காஃபி தான். காஃபியை குடிச்சு குடிச்சு டெய்லியும் பழகியாச்சு. பிறகு ஒரு நாள் நீங்கள் திடீர்னு பால்காரர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகிறது? அந்த முழு நாளே காஃபியை பற்றி எவ்வளவு ஜபம் பண்ணிடுவோம், அதே எண்ணம் தான். அது தங்குதடை இல்லாமல் மனசில் காஃபி எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதற்கு காரணம் என்ன? ஒரு சுகத்தை நாம் அனுபவித்து தொடர்ந்து அனுபவித்து வந்தால் அந்த சுகம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் பிறகு நம்முடைய மனம் துயரப்படும். அல்லது ஏதோ ஒரு உடம்புக்கு நோய் வந்துடுது, வேற வழியே இல்லை, ஹோமியோபதி மருந்து தான் வழின்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஹோமியோபதி மருந்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமோ? முதல்ல காஃபி சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார்கள். ஆகவே நம்மளுடைய உடல் நிலையினால் அந்த பொருளை அனுபவிக்க முடியவில்லை. பொருள் இருக்கின்றது, அதை அனுபவிக்கின்ற உடல் நமக்கு ஏதுவாக இல்லை. பிறகு மனசு என்ன ஆகும்? துயரப்படும். ஆகவே இன்னைக்கு யமதர்மராஜா என்ன பண்றார்? உனக்கு பொருளை எல்லாம் நான் கொடுக்கறேன்னு சொல்றார். பிறகு அந்த பொருள் ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பிறகு என்னவாகும்? ஒன்னா நச்சிகேதனுடைய சரீரம் இருக்காது, பிறகு அந்த பொருளும் அழியக்கூடிய பொருளைத்தான் நீங்கள் எனக்கு தருகிறீர்கள். இந்த உலகத்துல எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம், அழியாதது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பொருளை மட்டும்தான்னு கிடையாது, நாம் பயன்படுத்துகின்ற மற்ற பொருள்கள், பிறகு உறவினர்கள், பதவி, உடலினுடைய அழகு, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது நிலையற்றதாகத்தான் இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அது இருக்கும், பிறகு அது அழிந்துவிடும். புகழும் அப்படித்தான். சிலரை ஒரு காலத்தில் புகழ்வார்கள், பிறகு கொஞ்ச காலத்திலேயே இகழ்வார்கள். அது நம்மெல்லாம் அடிக்கடி பேப்பரில் பார்க்குறோம். ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஒரே புகழ்ச்சி கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்த வாரமே அவரை டீம்லேருந்து நீக்கணும்னு ஒரு இகழ். அப்போ புகழ்ங்கிறது ஒரு காலத்தில் வருகின்றது, குறுகிய காலத்தில் சென்று விடுகின்றது. ஆட்சி அப்படிங்கிறதான் கொஞ்ச நாளத்தில் ஒரு நாள் ஆடுகின்றான், பிறகு சென்று விடுகின்றான். எல்லோருடைய வாழ்க்கையை பார்த்தால் சுகம் என்பது கொஞ்ச நாள் வருகின்றது, பிறகு சென்று விடுகின்றது. ஆகவே அதனால தான் திருவள்ளுவரே நிலையாமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்கார். அந்த நிலையாமைங்கிற அதிகாரத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த பொருள் எல்லாம் போகிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டாட்டம் இருக்கு, கூத்தாட்டம், அதுக்கு மக்கள் வருவார்கள் போவார்களாம். கூத்தாட்டத்துக்கு மக்கள் வருவது போல் பொருள் வருகின்றது, அந்த கூத்து முடிந்தவுடன் மக்கள் செல்வது போல் பொருள்களானது சென்று விடுகிறது. பொருள்கள், உறவினர்கள், எல்லா விதமான போகங்களும் அது நிலையற்றதாக இருக்கின்றது. ஆகவே நச்சிகேதனுடைய கருத்து என்ன? அவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்போ முதல் கருத்து ஸ்வோபாவாகா, நாளைக்கு இருக்குமா இல்லையா என்ற தன்மையுடைய பொருளைத்தானே நீங்கள் எனக்கு கொடுப்பதாக கூறுகிறீர்கள். பிறகு அடுத்த சொல் யமதர்மராஜாவை கூப்பிடுகின்றான். மர்த்தியஸ்ய அந்தக. மர்த்தியஸ்ய அந்தக என்பது யமதர்மராஜாவை அட்ரஸ் பண்றான் நச்சிகேதன். மர்த்தியக என்றால் மனிதன், மனிதர்களுக்கு மர்த்தியக என்று பெயர். காரணம் என்ன? மரணத்தை அடைவதனால் அவர்களுக்கு மர்த்தியக என்று பெயர். மர்த்தியஸ்ய என்றால் மனிதர்களுடைய, அந்தக, அந்தக என்றால் முடிவை செய்பவர். அதாவது இந்த சம்போதனை இப்படி கூப்பிடுவதிலிருந்தே நீங்கள் யார்
பொருளை எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்ற நீங்கள் யார்? மனிதர்களுடைய வாழ்க்கையை முடிப்பவர்கள் நீங்கள். மர்த்தியஸ்ய அந்தகன ஒரு வாழ்க்கையினுடைய முடிவுக்கு கொண்டு வருபவர், அழிப்பவர்கள் நீங்கள். மனிதர்களை அழிக்கின்ற நீங்கள் எனக்கு ஏதோ பொருளை தருகிறேன் என்கிறீர்கள். அந்த பொருளும் அழிவுக்கு உட்பட்டதுதான். ஸ்வோபாவாக பதார்த்தாக, அப்படிப்பட்ட பதார்த்தங்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள். பிறகு இரண்டாவது காரணம் அடுத்த வரியில் வருகின்றது. சர்வேந்திரியானாம் எது தேஜக. சர்வேந்திரியானாம் என்றால் நம்முடைய எல்லா இந்திரியங்களினுடைய, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 இந்திரியங்களுடைய, பிறகு கர்மேந்திரியங்களுடைய வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்தா என்கின்ற கர்மேந்திரியங்கள், எல்லா இந்திரியங்களினுடைய எது எந்த, தேஜக. தேஜக என்றால் சக்தி, பவர், சக்தி. ஏதத் ஜரயந்தி, அதை இந்த நீங்கள் கொடுப்பதாக கூறுகின்ற பொருள்கள் ஜரயந்தி. ஜரயந்தி என்றால் பலகீனப்படுத்தும். இந்திரியங்களினுடைய சக்தியை நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களை நான் அனுபவித்தால் அந்த சக்தி பலகீனப்படுத்தப்படும். இது இரண்டாவது காரணமாக சொல்கின்றான். இந்த ஸ்லோகமெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஸ்லோகங்கள். இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு அடுத்து வைராகியம் கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறையும் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வைராகியத்தை நிலைப்படுத்தி கொள்வதற்கான ஸ்லோகங்கள். இந்திரியங்களினுடைய சக்தியை இந்த போக பதார்த்தங்கள் குறைத்து விடும் என்று கூறுகின்றான். இதுவும் உண்மைதான். ஒரு மனிதன் அதிக சுக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தால் அதனுடைய நிலை என்ன? அவனுடைய ஆரோக்கியம், ஷரீர சக்தி அவனை விட்டு சென்றுவிடும். எந்த இந்திரியத்தை நாம் தொடர்ந்து போகத்திற்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் முதலில் பலகீனமடையும். எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம், இப்போ என்ன ஆகும்? முதல்ல கண்ணு கெடும். எப்போ பார்த்தாலும் எதையாவது காதில் கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம், காது கெடும். எப்போ பார்த்தாலும் எதையாவது சாப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்குவோம், வாய் கெடாது, உடம்பே கெட்டு போகும். ஏன்னா இந்த வாய் சாப்பிட்றது போய் உடம்புக்குள்ளே போகுது. எப்போ பார்த்தாலும் இந்த வடை பஜ்ஜிவே சாப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோம், முறுக்கு சீடை இதே தான் வயிற்றில் போயிட்டுருக்குன்னா உடம்பே சரீரமே சக்தியை இழந்து விடும். ஆகவே ஒரு போகத்தை நாம் அதிகமாக அனுபவித்தால் அல்லது தொடர்ந்து அனுபவித்தால் நம்முடைய இந்திரிய சக்திகள், உடலினுடைய வலிவு இவைகள் சென்றுவிடும். இப்போ யமதர்மராஜா என்ன சொல்கிறார்? நான் இந்த வாகனத்தை தர்றேன், இதை தர்றேன், அதை தர்றேன்னு எதோ தர்றதாக சொல்கிறார். அந்த பொருள்களை எல்லாம் நான் அனுபவிக்கின்றேன் என்று வைத்துக்கொள்வோம். அதனுடைய பரிணாமம், அதனுடைய விளைவு என்ன? அந்த பொருள் இருக்கலாம், அதிகமாக நீங்கள் கொடுத்திருந்தா அது இருக்கலாம். பிறகு என்னுடைய உடலினுடைய சக்தியை நான் இழந்து விடுவேன். என்னுடைய இந்திரியங்களினுடைய சக்தி இழக்கப்படும். அப்படிப்பட்ட பொருளைத்தான் நீங்கள் எனக்கு கொடுப்பதாக கூறுகிறீர்கள். அதாவது கொஞ்சம் ஏழையாக இருக்கிற வரைக்கும் நம்ம சைக்கிளில் போயிட்டு இருந்தோம்னா உடம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் பணம் வருதுன்னா கொஞ்சம் வெஹிக்கிள் மாறும். அதுக்கப்புறம் இன்னும் பணம் வரும்னா அப்படியே வாகனம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ யமதர்மராஜா என்ன சொல்கிறார்? ரதாகாங்கிறார். நல்ல ரதத்தை எல்லாம் உனக்கு தர்றேன், நடக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறார். இப்போ இந்த காலத்தில் யமதர்மராஜா யாராவது சொல்லணும்னா மாருதி எஸ்டீமை தர்றேன்னு சொல்லணும். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண போகுது. அந்த காலத்தில் ரதம், அதை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகும்? அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உடம்பில் இருக்கிற சக்தியெல்லாம் அந்த பயிற்சி இல்லாத காரணத்தினால், போகத்தினால் சென்றுவிடும். அதாவது ஒரு கருத்து, அதிகமான சுகத்தை அனுபவிக்க உடலில் பலகீனம்தான் வருமே தவிர பலம் வராது. இந்த பலகீனம் என்பது அதுவே நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லியிருக்கார்கள். பலகீனமாக இருந்துட்டு போட்டேன்னு சொல்ல முடியாது. சரீரத்தில் பலம் இல்லை என்றால் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது அதற்கு பிறகு. அதே போல் இந்திரியத்தில் சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் படிக்க முடியாது, கேட்கறதுக்கு காது வலிக்க ஆரம்பிச்சிடும் அல்லது உடல் வலிக்க ஆரம்பிச்சிடும். பிறகு மனதும் சக்தியை இழந்துவிடும்.
இந்த உடல் சக்தியை இழந்தாலும் பரவாயில்ல, இந்திரியங்கள் சக்தியை இழந்தாலும் பரவாயில்ல, மனமும் புத்தியும் அதனுடைய சக்தியை இழந்துவிடும். மனம் எப்படி சக்தியை இழந்து விடும் என்றால், நிலையா ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு மனதுக்கு சக்தி இருக்காது, அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ரொம்ப போகத்தில் இருக்கிறவங்களுடைய மனதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேய் மாதிரி தான் அவர்கள் இருப்பார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய மனசு நிலையா ஒரு இடத்திலேயே இருக்காது, அது அலைவாய்ந்து கொண்டே தான் இருக்கும், நிலையற்றதாக இருக்கும். பிறகு புத்தியும் அதனுடைய சக்தியை இழந்துவிடும். புத்தி அதனுடைய சக்தியை இழந்து விடுதல் என்றால் எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய் என்கின்ற தீர்மானிக்கின்ற சக்தி புத்திக்கும் போய்விடும். ஆகவே இந்த இடத்துல இந்திரியங்கள் என்றால் உடல், இந்த சரீரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி, இவைகள் எல்லாம் குறிக்கப்படுகின்றது. இவைகள் எல்லா விதமான நிலையிலும் தேஜக அதனுடைய சக்தியானது ஜரயந்தி, ஜரயந்தினா பலகீனப்படுத்தும், அந்த சக்திகளை இழக்கச் செய்யும். அதனாலதான் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது, சுகார்த்தி சேத் தியஜேத் வித்யா. உனக்கு சுகத்துல ரொம்ப விருப்பமாக இருந்தால் வித்யா, ஞானத்தை அடைவதை, அறிவை அடைவதை விட்டுவிடு. வித்யார்த்தி சேத், உனக்கு ஞானத்தில் வித்யா அர்த்தி என்றால் அதை நாடுபவனாக இருந்தால் தியஜேத் சுகம், சுகத்தை நீ விட்டுவிடு. சுகார்த்தினக குதோ வித்யா, சுகத்தை நாடுபவனுக்கு அறிவு ஏது? வித்யை நாடுபவனுக்கு அப்பொழுது சுகம் கிடையாது. பிறகு அவனுக்கு வேறு நிரந்தர சுகம் வருகின்றது, அது வேறு பிரச்சனை. அதனாலதான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல முக்கியமான விரதம் என்னவென்றால் எளிமையான வாழ்க்கை. அந்த எளிமையான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் தான் அறிவு வேலை செய்யும், அறிவை நாம் பயன்படுத்த முடியும், உடம்புல சக்தியும் இருக்கும். நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிக்கிறோம், ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சக்தி வரும், ரொம்ப போகமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். உண்மையிலே கிடையாது. குறைவாக சாப்பிட்டா சக்தியாக இருக்கும், அதிகமாக உடலில் வேலை செஞ்சோம்னா தான் உடம்புக்கு சக்தியாக இருக்கும். போகம் அனுபவிக்க அனுபவிக்க சக்திகளை நாம் இழந்து விடுவோம். அப்படிப்பட்ட பொருளைத்தான் நீங்கள் தருவதாக கூறுகிறீர்கள். அதாவது நச்சிகேதன் ரெண்ட பார்க்கின்றான். கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார், ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாகா துக்க யோனய ஏவத்தேன்னு சொல்லியிருக்கார். இந்த இந்திரிய விஷயங்களினுடைய சேர்க்கையினால் வரும் போகங்கள் துக்க யோனி என்று கூறுகிறார். யோனி என்றால் காரணம், துக்கத்திற்கு காரணம். அப்பொழுது போகத்தை தருகிறது என்பதை நாம் மறுக்கவில்லை, ஆனால் பிறகு வருகின்ற துயரத்திற்கு காரணம். அறிவு இல்லாதவன் அப்பொழுது இருக்கின்ற சுகத்தை பார்த்து பிறகு வருகின்ற துக்கத்தை மறந்து விடுகின்றான். நச்சிகேதன் அந்த இரண்டையும் பார்க்கின்றான். இப்பொழுது நீங்கள் கொடுக்கின்ற போகங்கள் சுகத்தை தரலாம், அதனுடைய விளைவு என்ன, பிறகு எப்படி அது முடியும் என்றால் அதை கூறுகின்றான். அது நிலையற்றதாக இருக்கும், சரீரத்தை, மனதை, அறிவை பலகீனப்படுத்துவதாக இருக்கின்றது. இப்ப துக்க யோனின்னு அங்க பகவான் கூறினார், அதை நச்சிகேதன் நிரூபிக்கின்றான். இப்பொழுது சுகமாக இருக்கும், ஆனால் இதனுடைய விளைவு துயரமாக மாறி நிற்கும். ஆகவே உங்களுடைய பொருள்கள் எனக்கு வேண்டாம் என்பது கருத்து. பிறகு வாழ்க்கையை பற்றி சொன்னார். உனக்கு முதல்ல 100 வருஷம் தர்றேன்னார், பிறகு எவ்வளவு வருஷம் வேணாலும் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதுலேயே ஒரு கருத்து இருக்கு. நீ எப்பொழுதுமே இருந்துக்கோன்னு சொல்லல, எவ்வளவு வருஷம் வேணுமோ அவ்வளவு வருஷம் இருந்துக்கலான்னு தான் யம தர்மராஜானால சொல்ல முடியுது. அப்போ யம தர்மராஜாவே ஒரு லிமிட் வச்சிருக்கார், அது வரைக்கும் தான் உன்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறது மறைமுகமான கருத்து. இப்போ யம தர்மராஜா நினச்சிருந்தா இதே வயதில் அல்லது இதே போல எவ்வளவு வருஷம் வேண்டுமானாலும் இருந்துகொள் அல்லது எப்பொழுதுமே இருந்துகொள்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை, எவ்வளவு வருஷம் வேணுமோ அவ்வளவு வருஷம் இருந்துக்கோ. ஆகவே ஒரு காலத்தில் உன்னுடைய சரீரத்தை நீ விட்டுத்தான் ஆகணும், மரணத்தை அடைஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது கருத்து. அதை கூறுகின்றான் 2வது வரியில். அபிசர்வம் ஜீவிதம் அல்பமேவ. சர்வம் ஜீவிதம் அபி, சர்வமபி ஜீவிதம், ஜீவிதம்னா வாழ்க்கை. அபி என்றால் நீங்க எவ்வளவு வாழ்க்கை கொடுத்தாலும், எத்தனை காலம் கொடுத்தாலும், அல்பமேவ, ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினா, அது அல்பந்தான், கொஞ்ச நாள் தான். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது அல்பமான வாழ்க்கை தான். ஆனா யம தர்மராஜாவும் என்ன சொல்லல,
எப்பொழுதுமே எட்டர்னலாக நீ இருந்துக்கோன்னு சொல்லலை. ஏன்னா யம தர்மராஜானாலேயே இந்த இயற்கையினுடைய நியதியை அவர் மாற்ற முடியாது. கொஞ்ச நாள் உனக்கு தர்றேன்னு சொன்னார். முதல்ல 100 வருஷம்னு சொன்னார். அதற்கு பிறகு கொஞ்சம் வருஷம் நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அல்பம் என்று கூறுகின்றான். அதுவும் அல்பமபி, அல்பமேவ, அல்பம் ஏவ, அல்பமாகத்தான் இருக்கின்றது. அதனால நச்சிகேதனுடைய முடிவு என்ன? தவ வாகாகா, தவ என்றால் உங்களுடைய, வாகாகா என்றால் வாகனங்கள். நீங்கள் ஏதோ வாகனம் எல்லாம் கொடுக்கறதாக சொன்னீங்களே, ரதம் எல்லாம். பிறகு நிருத்ய கீதே, நிருத்தியம் என்றால் நடனம், கீதம் என்றால் பாட்டு, பாட்டு. இது என்னவா? தவைவ சந்து. அதாவது அவன் எப்படி சொல்றான், உங்களுடைய வாகனங்கள், உங்களுடைய நடனம், உங்களுடைய பாட்டு உங்ககிட்டயே இருக்கட்டும். தவைவ அப்படின்னா அது உங்களிடையே வச்சுக்கோங்க, அது எனக்கு தர வேண்டாம். அதாவது ரொம்ப அலட்சியமா சொல்றான். இந்த ஆடல் பாடல் வாகனம் அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கின்றான். தவைவ என்றால் உங்களிடமே சந்து இருக்கட்டும். இந்த ஆடலும் பாடலும் வாகனங்களும் உங்களிடமே இருக்கட்டும், அது எனக்கு வேண்டாம். நிருத்தியம் என்றால் நடனம், கீதம் என்றால் பாட்டு, வாகாகா என்றால் வாகனங்கள். அதெல்லாம் எப்படி இருக்கட்டும்? தவைவ, உங்களிடமே அவைகள் இருக்கட்டும், எனக்கு அவைகள் வேண்டாம். இப்போ இதில் நச்சிகேதன் என்ன சொல்றான்? இதில் நமக்கு முக்கியமான கருத்து ஸ்வோபாவாகா என்ற சொல்லும் ஜரயந்தி தேஜக. எப்பெல்லாம் ஆசைப்பட்டு தேவையில்லாதது வாய்க்குள்ள போக வருதோ அப்ப ஜரயந்தி தேஜக அப்படின்னு மனசுக்கு வரணும். இது என்ன என்னுடைய சக்தியை இழக்க வைக்கின்றது. ஒரு 2 நிமிஷம் ஏதோ நாக்குக்கு இந்த தொண்டைக்குள்ள போற வரைக்கும் தான் அந்த சுகம். அதே போல உன்னை பார்க்கறதோ உன்னை கேட்கறதோ ஏதாவது சுகத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த நேரத்துல தான் சுகம். பிறகு உண்மையில் என்னுடைய சக்தியை இது இழக்க செய்கின்றது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இந்த 2 காரணத்தை இங்கு கூறினான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவை தராது என்ற காரணத்தை கூறுகின்றான் நச்சிகேதன். 27. ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக லப்ஸ்யாமஹே வித்தமத்ராக்ஷ்மச்சேத்வாம் ஜீவிஷ்யாமோ யாவதீஷிஷ்யசி த்வம். வரஸ்து மே வரணிய சயேவ. ந வித்தேன தர்ப்பணீயக மனுஷ்யக. மனுஷ்யக என்றால் மனிதன். வித்தேன, வித்தம் என்றால் பணம் பொருள். ந தர்ப்பணீயக, பொருளினால் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. பணத்தினால் பொருளினால் ஒருவன் திருப்தி அடைய மாட்டான். ரொம்ப அழகான வார்த்தை உபனிஷத் எப்பவே சொல்லி வச்சாச்சு. வித்தம் என்ற இங்கு நச்சிகேதன் கூறப்படுகின்ற சொல்லில் யமதர்மராஜா எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் வித்தம். பணம், நிலம், மக்கள், நாம் பயன்படுத்தப்படுகின்ற உடைமைகள், இதெல்லாமே வித்தம் என்று சொல்லலாம். பொருள்கள், நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்து அடையப்படுகின்ற பொருள்கள் அல்லது பதவி, புகழ், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே வித்தம்தான். இந்த வித்தேன என்றால் இந்த வித்தத்தினால், இந்த பொருளினால் மனுஷ்யக மனிதன் ந தர்ப்பணீயக அவனை திருப்திப்படுத்த முடியாது, நிறைவுபடுத்த முடியாது. தர்ப்பணீயக என்பது திருப் அப்படிங்கிற தாதுவிலிருந்து வந்திருக்கு. அதான் திருப்தின்னு எல்லாம் சொல்றோமே. திருப்தி என்றால் மன நிறைவு. இதுல இருந்து தான் தர்ப்பணம் என்ற சொல்லெல்லாம் வந்துள்ளது. தர்ப்பணம்னா பித்திருக்களுக்கு திருப்திப்படுத்துகின்ற செயல். பித்திருக்களை திருப்திப்படுத்துகின்ற செயலுக்கு தர்ப்பணம் என்றெல்லாம் சொல்கின்றோம். இப்ப தர்ப்பணீயக என்றால் திருப்திப்படுத்துதல், நிறைவுபடுத்துதல்.
இந்த நிறைவை ஒருவனுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அது வித்தத்தினால் முடியாது. பொருளினால் ஒருவனை நாம் திருப்திப்படுத்த முடியாது. எந்த மனிதனும் பொருளினால் திருப்தி அடைய மாட்டான். இதுதான் கருத்து. அதாவது நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மனிதர்கள் பொருளை அடைஞ்சு திருப்தி அடைஞ்சிருக்காங்களான்னு பார்ப்போமே. யாராவது ஒருவரை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? விதிவிலக்குக்கும் கூட சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒவ்வொருவரிடம் போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட் எதையெல்லாம் அடைஞ்சிருக்கார்கள், எதையெல்லாம் இழந்திருக்கார்கள்னு பார்த்தோம்னா கடைசியில் அவர் அதிருப்தியாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதாவது எந்த பொருளுமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது. நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்த்துட்டு கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்ந்தால் நான் திருப்தி அடைஞ்சிருவேன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு பிச்சைக்காரன் என்ன நினைப்பான்? கொஞ்சம் பணம் கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைப்பான். அவன் என்ன நினைப்பான்? அதை விட ஏதாவது ஒன்று கிடைச்சா சந்தோஷம். இப்படியே நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைய தேவையான எல்லா பொருளையும் கொடுத்து பாருங்கள், ஒன்றை மட்டும் கொடுத்துடக்கூடாது, இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்துடக்கூடாது. அவன் திருப்தி அடைஞ்சு உட்கார்ந்துருவான். இந்த ஆத்ம ஞானத்தை தவிர எல்லா பொருளையும் கொடுத்து பாருங்கள், அவனால் திருப்தியாக இருக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன உதாரணம்னா, அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் என்ன? அங்கே இருக்கிற பொருள்கள் நம்ம நாட்டில் இருக்கிற பொருள்களுக்கு எவ்வளோ வித்தியாசம். ஒரு நாடு உயர்ந்ததாக இருக்கலாம், பொருள் உடையதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த பொருளை நாம் அடைந்தாலும் அந்த பொருள் நமக்கு திருப்தியை தராது. அந்த வித்தத்துக்கு ஒரு ஸ்லோகத்தில் இந்த வித்தம் என்னென்ன இந்த வித்தத்தினால செய்ய முடியும், பொருளை வச்சு என்ன செய்ய முடியும், இந்த வித்தசிய திருத்தீயா கதிகின்னு சொல்லி 3 கதி இருக்கான் வித்தத்துக்கு. அதாவது பொருளுக்கு, குறிப்பாக இந்த இடத்துல பணத்துக்கு. முதல் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம்? தானம், போகம், நாசக, திஸ்ரோ கதயக பவந்தி வித்தஸ்ய. இந்த வித்தத்துக்கு 3 கதி இருக்கான். முதல்ல தானம், இரண்டாவது போகம், மூன்றாவது நாசக. திஸ்ரய கதிகி கதயக வித்தஸ்ய. பிறகு அந்த ஸ்லோகத்தில் 2வது வரியில் சொல்லப்படுது, யக ந ததாதி ந புங்தே. எவன் பணத்தை அடைஞ்சு மற்றவங்களுக்கும் கொடுக்கல, தானும் அனுபவிக்கல, திருத்தீயா கதிகி. திருத்தீயா கதிகின்னு நாசம்தான் வருமா. அப்போ இந்த 3 கதி வித்தத்துக்கு இருக்கு. ஒன்னா தானம் பண்ணலாம், அல்லது நம்ம அனுபவிக்கலாம், அல்லது நாசம் அடையும். இப்போ பணத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டு தானமும் பண்ணல, தானும் அனுபவிக்கல, என்ன ஆகும்னா நாசம்தான் ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்படி சில பேர் இருக்கார்கள். அதாவது யாருக்குமே கொடுக்க மாட்டார்கள், சரி அவர்களுக்காவது அனுபவிக்கலாம்னா அதையும் செய்ய மாட்டார்கள். பிறகு சேர்த்தி வச்சு என்ன ஆகும்னா கடைசியில் நாசம்தான் ஆகும். அப்போ வித்தத்துக்கு இந்த 3 கதி தான் இருக்கே தவிர நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு கதி வித்தத்துக்கு கிடையாது. அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், அப்போ வித்தம் வேண்டாமா என்றால் இந்த இடத்துல நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, பொருள் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை, ஆனால் மனநிறைவுக்கு தேவையில்லை என்பதுதான் இங்கு கருத்து. பொருள் இல்லாமல் வாழ முடியாது. பொருள் இல்லாமல் உணவு ஏது, உடை ஏது, புஸ்தகம் வாங்கணும், உபநிஷத் புஸ்தகம் வாங்கணும்னாலும் கூட பொருள் வேண்டுமே. ஆகவே வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆனால் மனநிறைவுக்கு எனக்கு பொருள் தேவையில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வாழ்க்கைக்கு பொருள் தேவையேன்னு சொன்னால் நம்ம பிராரப்த கர்மமே கொண்டு கொடுத்துரும். நம்ம பிறந்திருக்கோம், இத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம்னு சொன்னாவே பகவான் அந்த பொருளை நமக்காக வச்சுட்டு தான் பிறக்க வச்சிருக்கார். ஆகவே பொருளுக்காக நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய கர்ம வினையே பொருளை கொடுத்துரும். பிறகு ஏன் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அதில் திருப்தி அடையாததுனால, அது போதாது இனியும் வேணும் இனியும் வேணும் திருப்தி அடையாததனால்தான் மனதினுடைய துயரம் வருகின்றது. ஆகவே நம்ம வித்தத்தை இவ்வளவு மோசமாக சொன்ன உடனே இப்போ பொருளே வேண்டாமா, இருக்கிறதெல்லாம் போய் ஆற்றுல ஓட்டுடலாமான்னு நினைக்கக்கூடாது. ஆற்றுன்னா சில பேர் வீடுன்னு நினைப்பார்கள், போய் நதியில் ஓட்டுடலாமான்னு நினைக்கக்கூடாது. பொருள் தேவை எதற்கு? வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆனால் மன நிறைவையும் பொருளையும் சம்பந்தப்படுத்திடக்கூடாது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? எவ்வளவு இருக்கோ அதில் நமக்கு திருப்தி வர வேண்டும்.
நம்மளாக திருப்தி வர வச்சிட்டா தான் உண்டு. பொருளினுடைய அடிப்படையில் திருப்தியை வர வைக்க முயற்சி செய்தால், இங்கு நச்சிகேதன் கூறுகின்றான், சின்ன பையன் கூறுறான், ந வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக, மனிதனை பொருளினால் திருப்திப்படுத்த முடியாது. பிறகு யம தர்மராஜா கேட்கலாம், சரி நீ உன்னை நான் வீட்டுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்குவோம், அங்கே உனக்கு ஏதாவது வாழ்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் வேணுமே, அதுக்காக நீ என்ன செய்வாய் என்றால், அதற்கு அடுத்த வரியில் கூறுகின்றான், லப்ஸ்யாமகே வித்தம், இந்த பொருளை நாங்கள் அடைவோம். எப்படி? அத்ராக்ஷ்ம துவா சேத், உங்களை பார்ப்பதிலிருந்தே, உங்களுடைய தர்ஷனத்தினாலேயே எங்களுக்கு தேவையான பொருள் கிடைத்துவிடும். அதாவது துவா என்றால் உங்களை, அத்ராக்ஷ்ம உங்களை நான் பார்த்து விட்டேன், இதிலிருந்தே தேவையான பொருள் கிடைத்துவிடும். இப்போ ஒரு தேவதையினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பொருள் கிடைத்துவிடும். ஆகவே பொருளுக்காக நான் ஒரு வரத்தை செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு பொருள் கிடைத்துவிடும். லப்ஸ்யாமகே என்றால் எனக்கு பொருள் கிடைக்கும். வித்தம், வித்தம் லப்ஸ்யாமகே, வித்தத்தை நாங்கள் அடைவோம். அத்ராக்ஷ்ம உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே, உங்களுடைய அனுகிரகத்தினாலேயே வரமாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது உங்களை நாங்கள் பார்த்த காரணத்தினாலேயே வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வந்துவிடும். அதுக்காக ஒரு வரத்தை நான் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு யம தர்மராஜா என்ன சொன்னார்? நீ ரொம்ப நாள் வாழ் என்று சொன்னார். அதுக்கு அழகா நச்சிகேதன் சொல்றான், நீங்கள் எனக்கு எவ்வளவு நாள் ஆயுளை கொடுத்துட முடியும்? இந்த யம தர்மராஜாவை எவ்வளவு நாள் இருக்க முடியும்? ஒரு காலம் இருக்கு அவருக்கு. அந்த காலம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னதுன்னா யம தர்மராஜாவினுடைய பிராரப்தம், அவருக்கும் பிராரப்தம் இருக்கு. அவர் அந்த பதவியை விட்டுட்டு போயிடுவார். அவர் ஞானம் அடைஞ்சதுனால மோட்சம் அடைஞ்சிடுறார், விதேக முக்தி அடைஞ்சிருவார். அப்புறம் யாரு வருவான்னா வேறொரு புது யம தர்மராஜா வருவார். அவர் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவார்? இந்த புது ஆட்சி வந்தோடனே பழைய ஆட்சியில என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் முரண்பாடாக செய்யணுமே. அதே போல யம தர்மராஜா, புது யம தர்மராஜா வந்த உடனே இவன் யாரு, பொடி பையன் ரொம்ப நாளா இருக்கான்னு முதல்ல என்ன கொண்டுருவார். இப்போ நச்சிகேதன் சொல்றான், நீங்க ஆட்சி செய்யற வரைக்கும் தான் என்னால உயிர் வாழ முடியும். நீங்கள் யம தர்மராஜாவா இருக்கிற வரைக்கும் வேணா என்னால உயிர் வாழ முடியுமே தவிர எப்பொழுதுமே என்னால வாழ முடியாது. காரணம் என்ன? எல்லா காலத்திலையும் வாழ்னு சொல்ற நீங்கள், உங்களுடைய சரீரமே நாசத்திற்கு உட்பட்டது. இப்போ யம தர்மராஜாவினுடைய சரீரமே நாசத்திற்கு உட்பட்டதுங்கும் போது இப்படி அந்த சரீரத்திலிருந்து வர்ற வரம் இந்த சரீரத்தினுடைய நாசத்தை பத்தி என்ன சொல்றது? அதை சொல்றான், நீங்கள் ரூல், நீங்கள் ஆட்சி செய்யற வரைக்கும் தான் நாங்க வாழ முடியும். உங்க ஆட்சி போய் அடுத்த ஆட்சி வந்ததுன்னா எங்களுடைய நிலையெல்லாம் போயிரும், நான் இறந்து விடுவேன் என்று கூறுகின்றான். ஜீவிஷ்யாமக, ஜீவிஷ்யாமக என்றால் நாங்கள் வாழ்வோம் அல்லது நான் வாழ்வேன். எது வரைக்கும்? யாவத் துவம் ஈஷிஷ்யசி, யாவத் என்றால் எவ்வளவு காலம், துவம் நீங்கள், ஈஷிஷ்யசி நீங்கள் ஆட்சி செய்கிறீர்களோ. யம தர்மராஜா போஸ்டில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொண்டாட்டமாக இருக்கலாம், நான் வேணா இருப்பேன். நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் கட்சி மாற முடியாது. இங்கெல்லாம் அப்படி இல்லை, அடுத்த ஆட்சி அடுத்த கட்சிக்கு போவார்கள். இங்கே முடியாது, அந்த புது யம தர்மராஜா என்னை கொன்று விடுவான், அதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது. யாவத் ஈஷிஷ்யசி தாவத் ஜீவாமக, எவ்வளவு நாள் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நாள் தான் நாங்களும் வாழ முடியும். அதனால் என்னுடைய முடிவு என்ன? வரகது சக ஏவ வரணியக, வரக நான் ஏற்கனவே கேட்ட வரம் எது? சக ஏவ, சகன நான் ஏற்கனவே கேட்ட வரம், மே எனக்கு வரணியக, வரணியக என்றால் நான் அதைத்தான் தேர்ந்தெடுப்பேன். நான் ஏற்கனவே கேட்ட வரத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். நீங்கள் கொடுத்த வரத்தை, இந்த வரத்துக்கு பொதுவாக வேற ஏதாவது கேள் என்று கூறியதை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. மே எனக்கு வரணியக சக ஏவ, அந்த வரம்தான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்கின்றது. நீங்கள் கொடுத்ததையெல்லாம் பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் என்ன பண்ணட்டும்னா தவைவ, அது உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு அது தர வேண்டாம் என்று கூறுகின்றான். பிறகு அடுத்த மந்திரத்தில் மீண்டும் கூறுகின்றான்,
அஜீர்யதாம் அமிர்தானாமுபேத்ய ஜீர்யன் மர்த்யः க்வதஸ்தः பிரஜானன். அபித்யாயன் வர்ணரதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவிதே கோ ரமேத. இந்த மந்திரத்தினுடைய சாரம், நச்சிகேதன் கூறுகின்றான், அழிகின்ற ஷரீரத்தை உடையவனாக நான் இருக்கின்றேன் என்று நான் தெரிந்து கொண்டேன். இந்த உடல், இந்த வாழ்க்கை அழிவுக்கு உட்பட்டது என்ற அறிவு எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நான் எங்கு வந்துள்ளேன்? அழியாத நிலையான ஞானத்தை உடைய உங்களிடம் நான் வந்துள்ளேன். இப்போ யமதர்மராஜாவை என்னவென்று கூறுகின்றான், நீங்கள் அழியாத எப்பொழுதும் உள்ளவர்கள். காரணம், அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள். ஆகவே அழியாத உங்களிடம் அழிகின்ற நான், அழிகின்ற பொருளை கேட்பது அறிவிலி, அழியாத பொருளைத்தான் கேட்க வேண்டும். அதாவது அழிவை உடைகின்ற நான், அழியாத தத்துவத்தை வைத்துள்ள உங்களிடம் நான் எதை யாசிக்க வேண்டும்? அந்த அழியாத நிலையற்ற பொருளை விட்டு நிலையான பொருளைத்தான் யாசிக்க வேண்டுமே தவிர மீண்டும் நிலையற்ற பொருளை யாசித்தல் என்பது மிக மிக கீழானது என்கின்றான். இப்போ யமதர்மராஜாவை எப்படி கூறுகின்றான்? நீங்கள் அமிர்தத்துவத்தை உடையவர்கள், நான் மர்த்தியன், அழிகின்றவன். அழிகின்ற நான் அழியாத உங்களை அணுகி எதை யாசிக்க வேண்டும்? அழியாத பொருளைத்தானே யாசிக்க வேண்டும். அதுதானே அறிவு என்று கூறுகின்றான். பிறகு நான் ஏற்கனவே இந்த சரீரம் அழியப்படுகிறது என்பதையும் தெரிந்துவிட்டேன் என்றும் கூறுகின்றான். அஜீரியதாம் அமிர்தானாம் உபேத்ய. அஜீரியதாம் என்றால், ஜீரியம் என்றால் அழிவு, நாசம். அஜீரியம் என்றால் நாசத்திற்கு உட்படாத. பிறகு அமிர்தானாம், அமிர்தத்தன்மையை அடைந்த உங்களை, அப்படிப்பட்ட உங்களை உபேத்திய என்றால் அடைந்து. இந்த முதல் இரண்டு சொல் யமதர்மராஜாவை குறித்து கூறுகின்றான். நான் இப்பொழுது எப்படிப்பட்டவனை அணுகியுள்ளேன்? ஜீரணம் அடையாத, பிறகு எப்பொழுதும் அமிர்தத்தன்மையுடன் இருக்கின்ற உங்களை நான் அடைந்துள்ளேன். ஆகவே நச்சிகேதனுக்கு புரிகின்றது, இந்த ஞானத்துடன் யமதர்மராஜா அமிர்தத்துவத்தை அடைந்து விட்டார். அமிர்தத்துவத்தை அடைந்து விட்டார் என்றால் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட முக்தியை அடைந்த உங்களிடம் முக்தியை அடையாத நான் எதை யாசிக்க வேண்டும்? அந்த முக்தியை தானே யாசிக்க வேண்டும். ஆகவே எப்படிப்பட்ட நீங்கள்? அஜீரியதாம், பலகீனம் அடையாத, ஜீர்ணம் அடையாத அமிர்தத்தை உடைய உங்களை உபேத்திய, உங்களை அடைந்தவன். பிறகு நான் யார் என்று கூறுகின்றான். ஜீரியன் மர்த்தியக. இது தனக்கு அடைமொழி. நான் எப்படிப்பட்டவன்? மர்த்தியக, மனித லோகத்திலிருந்து வந்த அழிவை உடையவன். ஜீரியன், ஜீரியன் என்றால் ஜீரண சுபாவக, தேய்வை உடையவன், அழிவை உடையவன் நான். பிறகு நான் எங்கிருந்து வந்துள்ளேன்? க்வதஸ்தக. க்வதஸ்தக என்றால் நச்சிகேதன் தன்னுடைய ஸ்தானத்தை கூறுகின்றான். இதில் 3 சொற்கள் இருக்கின்றது. கு அதக ஸ்தக. அந்த கு ஆ சேர்ந்துனா குவ என்று மாறிவிடும். கு என்றால் பூமி. இந்த பூலோகத்துக்கு கு என்று சொல்லப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கு என்றால் பிருத்திவி. இந்த பூமிக்கு கு என்று சொல்லப்படும். கு அதக என்றால் கீழே. இப்ப நச்சிகேதன் மேல் லோகத்தில் தான் இருக்கான். கு என்றால் பூமி, அதக என்றால் கீழே, ஸ்தக என்றால் இருத்தல். க்வதஸ்தக என்றால் கீழே உள்ள பூமியில் இருக்கின்ற என்று பொருள். இருக்கின்ற நான் என்பது பொருள். கு
அதக ஸ்தக. இந்த ஸ்தக அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிரகஸ்தக என்றால் இல்லற வாழ்க்கையில் இருப்பவன், வானப்பிரஸ்தக என்றால் அந்த வாழ்க்கையில் இருப்பவன். அதே போல குவதஸ்தக என்றால் கீழுள்ள பூமியில் இருக்கின்றவனாகிய நான். எப்படிப்பட்டவன்? மர்த்தியக, மரணத்திற்கு உட்பட்டவன். ஜீரியன், அழிவுக்கு உட்பட்டவன். பிறகு பிரஜானன். பிரஜானன் என்றால் இதையெல்லாம் நான் அறிந்தவனாகவும் இருக்கின்றேன். இதுல அந்த பிரஜானன்கிற வார்த்தை தான் முக்கியம். எனக்கு இந்த அறிவு இல்லைன்னு வச்சுக்குவோம், இந்த விவேகம் வரலைன்னு வச்சுக்குவோம். நீங்க பரலோகத்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இகலோகத்துல 2 பொருளை சொன்னா அங்கேயே நான் விழுந்திருப்பேன், இதே போதுன்னு விழுந்திருப்பேன். அது வேண்டான்னு சொன்னா தானே அடுத்தது கிடைக்கும். இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இப்ப நம்மளா இருந்தா பரலோகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் வாங்கலாம்னா நம்ம அவ்வளவு தூரம் வரமாட்டோம். காரணம் என்ன? வைராகியம் இல்லைன்னு வச்சுக்குவோம். முதல்ல ஏதோ 2 சொல்லுவார், அதிலே போதும்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் பிரஜானன், இந்த ஞானத்தை உடைய நான். எந்த ஞானம்? ஆத்மானம், தான், தன்னை அவன் எப்படி புரிந்துள்ளான்? மர்த்தியக ஜீரியன், நான் அழிவுக்கு உட்பட்டவன், இந்த சரீரம் நாசத்திற்கு உட்பட்டது. அந்த ஞானம் மட்டும் எனக்கு இல்லை. அமிர்தானாம், நீங்கள் அமிர்தத்துவத்தை அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு ஜீரியம், உங்களுக்கு அழிவு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட உங்களை இப்படிப்பட்ட நான் அணுகி, பிறகு நான் வேற என்ன செஞ்சிருக்கேன்? 2வது வரியில் கூறுகின்றான், அபித்யாயன். அபித்யாயன் என்றால் நான் நன்கு தியானம் செய்துள்ளேன். எது? நீங்கள் கொடுக்கின்ற பொருள்களினுடைய குறைகளை நான் நன்கு தியானம் செய்துள்ளேன். அபித்யாயன், கான்டெம்ப்ளேட்டட் அர்த்தம், ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து உள்ளேன். அபித்யாயன், எதையெல்லாம் நான் சிந்திச்சு புரிந்துள்ளேன்? வர்ண ரதி பிரமோதான். வர்ணம் என்றால் இந்த இடத்துல இசை, மியூசிக். ரதி என்றால் விளையாட்டு. அவர் கொடுக்கின்ற சில பொருள்கள் எல்லாம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு, ரதி. பிரமோதான் என்றால் அதிலிருந்து தோன்றிய சுகங்கள். இப்போ இசையிலிருந்தும், ரதி என்றால் இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு. நீங்கள் இன்பத்திற்காக கொடுப்பதாக சொன்ன பொருள்கள், இதிலிருந்து பிரமோதக என்றால் இதிலிருந்து தோன்றிய சுகங்களை அபித்யாயன், இதை நான் நன்கு சிந்தித்து பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல நச்சிகேதன் என்ன சொல்றான்? சும்மா நச்சிகேதன் திடீர்னு வேண்டான்னு சொல்லிடல. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப பொருள்களெல்லாம் வந்தா நம்மனால திடீர்னு வேண்டான்னு சொல்ல முடியாது. என்ன செஞ்சிருக்கணும்? அபித்யாயன். அபித்யாயன் என்றால் இந்த பொருள்களினுடைய தன்மைகளை நான் ஆழ்ந்து சிந்தித்தேன். சிந்தித்து என்ன புரிந்து கொண்டேன்? இதற்கு முன் சொன்ன 2 மந்திரம்தான். வித்ன வித்தேன தர்ப்பணியோ மனுஷ்யக ஸ்வோபாவாக ஜரயந்தி தேஜக. இப்படி நான் புரிந்து கொண்டவன், இந்த ஞானத்தை உடையவன். இந்த இடத்துல நச்சிகேதன் சொல்றான், நான் மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் இந்த ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் அதிதீர்கே ஜீவிதே, ஏதோ அதிக காலம் வாழலாம் என்கின்ற விஷயத்தில் கோரமேத, யார்தான் சுகிக்க விரும்புவார்கள். இப்ப நான் மட்டும் கிடையாது, இப்படி யாரெல்லாம் சிந்தித்தார்களோ அவர்கள் எப்படி சுகமாக வாழ்வார்கள்? ஏதோ நீங்கள் கொடுக்கின்ற அதிக காலத்தை கொண்டு எப்படி ரமேத என்றால் அவர்கள் எப்படி சுகிப்பார்கள்? காரணம், அதில் இருக்கின்ற குறை தெரியும் பொழுது நாம் எப்படி சுகத்தை அனுபவிக்க முடியும்? அதிதீர்கே ஜீவிதே. அதிதீர்க்கம் என்றால் அதிக காலம், ஜீவிதம் என்றால் வாழ்க்கை. போகமாக அதிக காலம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கக ரமேத, யார்தான் சுகிப்பார்கள்? யார்தான் அதை அனுபவிப்பார்கள்? அதனுடைய பொருள் என்ன? ஆக்ஷேபார்த்தை, யாரும் சுகிக்க மாட்டார்கள். எப்படி? இப்படி அபித்யாயன் பிரஜானன், அந்த விஷயங்களினுடைய குறையை தியானம் செய்து என்றால் ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொண்டவன். யார் இந்த சுகத்தில் அனுபவிப்பார்கள் என்றால் அறிவுடைய யாரும் அந்த சுகங்களுக்கு செல்ல மாட்டார்கள், அல்லது அதிக காலம் இந்த சுகத்தில் வாழ வேண்டும் என்றும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இப்ப நச்சிகேதன் இங்க தன்னுடைய விவேகத்தை தெளிவாக கூறுகின்றான். அது மட்டுமல்ல, நான் எப்படி இந்த விவேகத்தை அடைஞ்சேன்னு வேற சொல்லிட்டான். இந்த சுகங்களை எல்லாம் ஆழ்ந்து அமர்ந்து சிந்தித்து பார்த்தேன். அபித்யாயன், ஆழ்ந்து சிந்தித்து பார்த்துத்தான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன்.
ஏதோ நீங்கள் கொடுக்கின்ற பொருள்கள் சுகம், அந்த சுகத்தை நான் அறியாமல் வேண்டாம் என்று கூறவில்லை, அல்லது அறியாமையினால் அவைகளை நான் வேண்டாம் என்று கூறவில்லை. என்னுடைய வைராக்கியம் விவேக பூர்வகம் என்று நச்சிகேதன் நிரூபித்துவிட்டு அடுத்த மந்திரத்தில் முடிவுரை சொல்கின்றான். எனக்கு இந்த வரம் தான் வேண்டும் என்று முடிக்கின்றான். 29. யஸ்மின் நிதம் விசிகித்சந்தி மிருத்யோ யத் சாம்பராயே மகதி ப்ரூஹினஸ்ததே யோயம் வரோ கூடமனு பிரவிஷ்டஹ நான்யம் தஸ்மான் நசிகேதா வ்ருணீதே. இங்கு நச்சிகேதன் முடிக்கின்றான். ஆகவே நான் ஆத்ம தத்துவத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் அந்த சந்தேகத்தை கூறுகின்றான். முதல் சொல் யஸ்மின். யஸ்மின் என்றால் ஆத்ம விஷயே, எந்த ஆத்ம விஷயத்தில் என்று பொருள். யஸ்மின் யஸ்மின் ஆத்ம தத்துவ விஷயே, எந்த ஆத்ம தத்துவ விஷயத்தில். இதம், அடுத்த சொல் இதம். இதம் என்றால் இந்த. இந்த என்றால் எந்த, ஏற்கனவே சொன்னது. அஸ்தி நாஸ்தி, இந்த ஆத்மா இருக்கின்றது என்று சிலர் கூறுகிறார்கள், இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள். இதம் என்றால் இந்த விதத்தில் இருக்கின்றது என்று சிலர், இல்லை என்று சிலர். இந்த விதத்தில் விசிகித்சந்தி, அதுக்கு சப்ஜெக்ட் நம்ம சேர்த்துக்கணும். ஜனாஹா, மனிதர்கள் விசிகித்சந்தி, சந்தேகப்படுகிறார்கள். விசிகித்சா என்றால் சந்தேகம், விசிகித்சந்தி என்றால் சந்தேகப்படுகிறார்கள். யார்? மனிதர்கள். எந்த ஆத்ம தத்துவத்தில் இவ்விதம் மனிதர்கள் சந்தேகப்படுகிறார்களோ, ஹோ மிருத்யு, ஓ யமதர்மராஜா. அடுத்ததாக சாம்பராயே. சாம்பராயக என்றால் பரலோக விஷயம். இந்த இகலோகம் சம்பந்தப்படாத பரலோக விஷயத்திற்கு சாம்பராயக என்று பெயர். இப்போ சாம்பராயே என்றால் பரலோக விஷயே. காரணம் என்ன? இந்த சரீரம் போனதற்கு பிறகு அடுத்தது என்ன ஆகும் என்பது பரலோக சம்பந்தமானது. அந்த பரலோக சம்பந்தமான விஷயம், அதுவும் எப்படிப்பட்டது? மகதி. மகதி என்றால் மகத் பிரயோஜன நிமித்தே, மேலான பிரயோஜனத்தை நிமித்தமாக கொண்ட. இந்த இடத்துல மகதி என்பது 7வது விபக்தி. மகதி என்றால் மகத் பிரயோஜனத்தை உடைய. மகத் பிரயோஜனம் என்றால் மோக்ஷம். மோக்ஷம் என்கின்ற பிரயோஜனத்தையுடைய சாம்பராயே, பரலோக விஷயத்தில் எது, எந்த ஒரு நிர்ணயம் இருக்கின்றதோ, தது அதை நக ப்ரூஹி, நக எங்களுக்கு அல்லது எனக்கு, ப்ரூஹி நீங்கள் சொல்லுங்கள். எது என்றால் எது, எந்த நிர்ணயம், எந்த நிர்ணயம் இருக்கின்றதோ, மகத் பிரயோஜனத்தையுடைய, பெரிய பிரயோஜனத்தையுடைய பரலோக விஷயத்தில் என்ன உண்மை இருக்கின்றதோ, தது அதை, நக என்றால் எனக்கு, எங்களுக்கு, ப்ரூஹி நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போ முதல் வரியில் என்ன சொல்றான்? ஏற்கனவே சொன்னதுதான். இது பரலோக விஷயம், பெரிய பிரயோஜனத்தை உடையதாக இருக்கின்றது, மனிதர்கள் சந்தேகப்பட்டது, அந்த தத்துவத்தை எனக்கு நீங்கள் கூறுங்கள். இனி அடுத்த வரியில நச்சிகேதன் இனி ஒன்று கூறுகின்றான். நான் ஏதோ சாதாரணமாக தான் கேட்டேன், ஏதோ ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி. நீ இந்த ஆத்ம தத்துவத்துக்கு பொதுவாக உனக்கு எல்லாம் தர்றேன்னு சொன்னோன்னே எனக்கு இப்போ முமுட்சுத்துவம் அதிகமாயிடுது. காரணம் என்ன? இந்த ஆத்ம தத்துவத்துக்கு இவ்வளவு பொருள் வேல்யூவா அப்படின்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி, இந்த வரம் ஒரு பெரிய ரகசியமாகவே மாறிடுது அப்படின்னு நச்சிகேதன் கூறுகின்றான். முதல்ல ஏதோ சரி ஆத்ம தத்துவத்தையும் கேட்டு வச்சுக்கோமே, வாழ்க்கையில் எவ்வளவோ படிச்சிருக்கோம்,
ஆத்மாவை பற்றியும் படித்து வச்சுக்கோம்னு ஏதோ கேட்டேன் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி. நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள், இதற்கு பதிலாக இவைகளையெல்லாம் தர்றேன்னு சொல்லிட்டீர்கள். நம்ம பார்த்தோம் போன வகுப்பிலேயே, ஒரு பொருளை நம்ம இடம் கேட்கிறார்கள், நான் அதை தரல இதை தர்றேன்னு சொன்னோம்னா எதை தருகிறேன் என்று சொல்கின்றோமோ அது பெருசா, எதை தரமாட்டோம்னு வச்சிருக்கிறோமோ அது உயர்ந்ததா? இப்போ எனக்கு என்ன ஆச்சு, இப்போ எல்லா பொருளை விட ஆத்ம தத்துவம் உயர்ந்ததாக தெரிந்து விட்டது. ஆகவே இது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கின்றது. இந்த கேள்வியானது ரகசியத்தை அடைந்து விட்டது என்று கூறுகின்றான். யோயம் வரக, யக அயம் வரக. யக என்றால் எந்த, அயம் இந்த வரம். நான் இப்போ ஆத்ம தத்துவத்தை பற்றி கேட்டனே, இந்த வரம் இது என்ன ஆச்சுன்னா கூடம் அனுப்பிரவிஷ்டம். கூடம் என்றால் ரகசியம், அனுப்பிரவிஷ்டம்னா இந்த வரமானது ரகசியமாகி விட்டது, மிகவும் உயர்ந்ததாகி விட்டது, மேலானதாகி விட்டது. இந்த வரமே ரகசியத்துக்குள்ள போயிடுதான், இது ஒரு பெரிய சீக்ரெட் ஆயிடுது. ஆகவே என்ன, இதைத்தான் நான் கேட்பேன் என்று கூறுகின்றான். அடுத்தது தெளிவா சொல்றான், நாண்யம் தஸ்மாத் நச்சிகேதா விருணீதே. ந அந்யம் என்றால் இதற்கு வேறான, அந்யம் வேறு வரத்தை, தஸ்மாத் ஆகவே. இந்த தஸ்மாத்துல பெரிய அர்த்தம் இருக்கு. ஆகவேங்கிறதுல, ஆகவே என்றால் என்ன, இவ்வளவு வரைக்கும் சொன்னது இது அனித்தியமாக இருக்கின்றது என்ற நச்சிகேதனுடைய அறிவினுடைய வளர்ச்சி. ஆகவே நச்சிகேதா ந விருணீதே. இந்த கடைசி பகுதியை மட்டும் உபனிஷத்து சொல்றதாக எடுத்துக்கலாம், அல்லது நச்சிகேதனே சொல்றதா எடுத்துக்கலாம். கூடமனு பிரவிஷ்டகங்கிற வரைக்கும் நச்சிகேதன் பேசுகின்றான். பிறகு உபனிஷத் கூறுகின்றது, ஆகவே நச்சிகேதா ந விருணீதே. இந்த நச்சிகேதன் வேறு வரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, தேர்ந்தெடுக்க மாட்டான்னு உபனிஷத் கூறுவதாக எடுத்துக்கலாம். அல்லது நச்சிகேதனே தன்னுடைய பெயரை சொல்லி இந்த நச்சிகேதன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் அப்படி சொல்றது இல்லையா, அவர்களுடைய பெயரையே சொல்லி. இப்போ ஒருத்தர் பேர் கிருஷ்ணன் இருந்துன்னு வச்சுக்கோ, இந்த கிருஷ்ணனை யாரும் அசைக்க முடியாதுன்னு அவர்களுடைய பெயரை சொல்றது போல நச்சிகேதனே சொல்றான், இந்த நச்சிகேதன் வேறு வரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். அல்லது உபனிஷத் கூறுகிறது, நச்சிகேதன் வேறு வரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். இதோடு முதல் பகுதி முடிவடைகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.